இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 34, நிலையாமை. குறள் எண் 335. நாச்செற்று விக்கில் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். மறுபடியும் சொல்கிறேன். நாச்செற்று விக்கல் மேல் வராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உடையாடா வண்ணம் நாவை அடக்கி விக்கல் எழுவதற்கு முன்னே வீட்டிற்கு ஏதுவாகிய அறச்செயல்களை செய்ய வேண்டும், விரைந்து செய்யப்படும் என்கிறார். அதாவது பேச முடியாத நாவினை அடக்கி விக்குள் எழுவதற்கு முன்னமே அறச்செயலானது விரைவாக செய்யப்படுதல் வேண்டும். விக்கல் எழுவதற்கு முன்னேனா என்னன்னா, விக்கல் எழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன்பு. உங்களுக்கு அதாவது ஒரு மனிதன் இறக்கப் போகிறான் என்றால் கடைசியில் அவனுக்கு விக்கல் வரும். விக்கல் அவன் அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். விக்கல் வந்துருச்சுன்னு பெரியவங்க சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். விக்கல் வந்துருச்சு, இனிமேல் உடம்பு தாங்காது, அதுக்குள்ளேயே இருப்பாங்கள்ல அவருடைய மகனோ அல்லது மகளோ அல்லது மனைவியோ இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட உடனே என்ன நினச்சிட்டு இருப்பாங்கள்ல, அறவினை, அந்த அறச்செயல்களை உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லணுமா. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள உயிர் போகும்போது அந்த அறச்செயல்களை மட்டும் உடனே செய்யுங்க, ஏன்னா பேச்சு வராதப்ப, அதனால் அடக்கிக்கிட்டு அப்படியே அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது இறக்கப் போகையில் முதற்கொண்டு அந்த அறச்செயல்களை விரைவாக செய்க என்கிறார். ஆகா, திருவள்ளுவருக்கு இணையான ஒரு புலவர் இந்த உலகத்திலே இல்லைங்க. அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு. அப்போ நல்வினைகளை செய்யணும், அறச்செயல்களை செய்ய வேண்டும். அப்போ அவன்தான் மனிதன், நல்ல மனிதனுங்க. அதாவது அதுதான் சொல்கிறாப்புல. அதாவது ஒரு மனிதன் பிறந்தால் அவன் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் அவன் வாழ்க்கையில் நல்ல அரசியல்கள் என்னவோ அதை செய்துவிட வேண்டும். அப்பத்தான் அவன் இறக்கும்போது அவனுடைய நன்மைகள் தீமைகள் மற்ற மக்களுக்கு தெரியும். அதைத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்துகிறார். இதற்கு மேலே யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்களே, நீங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்த இளமையிலிருந்தே அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும். அதன்படி நீங்கள் படிப்பீர்கள். படித்து முடித்தவுடன் நல்ல ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொண்டு, நல்ல தொழில்னால் என்ன, ஒன்றும் மாவட்ட ஆட்சியாளர் அல்லது ஒரு மருத்துவர், இப்படி பல வகையான தொழில்கள், நல்ல தொழில்களிலே நீங்கள் முன்னின்று அதனை செய்தல் வேண்டும். இப்போ இருந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக போயிடும். அப்போ இலகுவாக போய்விடும் செய்வதற்கு. அதற்கு தான் மாணவ செல்வங்களுக்கு தான் நான் இந்த பரப்புரையை செய்கிறேன். அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. நான் தினமும் ஒரு குறள் சொல்லுகிறேன் என்றால் அது ஒன்லி மாணவ செல்வங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இவங்கெல்லாம் என்னுடைய இதில் எல்லாருமே திருக்குறளை படிச்சிருப்பாங்க, அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதுக்காகத்தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.